திருமுக்கூடல். இந்த திருமுக்கூடல்ன்றது ஒரு விசேஷமான ஒரு இடங்க. 3 ஆறுகள் வட தமிழ்நாட்டில் ஒரு முக்கியமான ஆறு, அதுவும் கூட 2 ஆறுகள் இணையிற ஒரு இடம். இந்த ஆற்றங்கரைக்கு பக்கத்துலேயே ஒரு பெருமாள் கோயில் இருக்குது, அப்பன் வெங்கடேச பெருமாள். ஏன்னா அவர் எல்லாருக்கும் அப்பா அந்த பெருமாள் தான், அதனால தான் அப்பன் வெங்கடேச பெருமாள். அந்த கோயில்லையும் ஒரு விசேஷம் இருக்குது. அந்த 3 ஆறுகள் இணையிற அந்த திருமுக்கூடல்ன்ற இடத்துல தாங்க இருக்க. இந்த திருமுக்கூடல் எங்கே இருக்குது, எப்படி வரணும், இங்கே என்ன விசேஷம், அந்த 3 ஆறுகள் என்ன, அதெல்லாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் விஜய். நம்ம ஏற்கனவே இந்த கூவம் ஆறை பற்றி வீடியோ போட்டிருப்பேன். அது தோன்றும் இடம். அதுக்கெல்லாம் உங்கள் ஆதரவு ரொம்ப நல்லா இருந்ததுங்க. இதுதான் இந்த விஷயந்தான், இந்த மண் சார்ந்த மக்கள் சார்ந்த விஷயங்களை இந்த சேனலில் சொல்லணுன்றது தான் என்னோடய ஆசை. அடுத்து நான் இப்போ நிற்கிற இடம் பார்த்திங்கன்னா செங்கல்பட்டுக்கு பக்கத்தில் திருமுக்கூடல் அப்படின்ற ஒரு இடங்க. அங்கே தாங்க பாலாறு செய்யாறு வேகவதி அப்படின்ற 2 ஆறுகளோட ஒன்றா சேருது திருமுக்கூடல். அந்த இடத்துல தான் இருக்கேன். இந்த திருமுக்கூடல் இந்த இடத்துக்கு எப்படி வர்றது, எப்படி அணுகிறது அப்படின்னு ஒரு சின்ன ரூட் மேப் பார்த்துட்டு வந்துட்டு இந்த வீடியோவை அப்படியே கண்டினியூ பண்ணலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா செங்கல்பட்டு பைபாஸுங்க, சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் அந்த பைபாஸில் இருக்கேன். இந்த பக்கம் போனீங்கன்னா திருச்சி, நேராக போனீங்கன்னா செங்கல்பட்டு நகரத்துக்குள்ளே போகலாம். ஆமாம், இந்த பக்கம் இடது பக்கம் போனீங்கன்னா சென்னையை நோக்கி போகலாம். நாம் இப்போ இந்த டைரெக்ஷனுங்க, இதோ காமிக்கிறேன் பாருங்கள். இந்த டைரெக்ஷனில் காஞ்சிபுரத்தை நோக்கி, செங்கல்பட்டுலேருந்து காஞ்சிபுரத்தை நோக்கி போகிற அந்த ரூட்டில் இப்போ நம்ம பயணம். இப்போல்லாம் ரொம்ப ஈஸி ஆயிடுச்சுங்க. நீங்கள் கூகுள் மேப்பில் திருமுக்கூடல்னு போட்டவே எங்கேருந்து வேணாலும் அந்த ஊர் அணுகிடலாம். வாங்க அப்படியே இந்த செங்கல்பட்டு பைபாஸில் இருந்து அந்த திருமுக்கூடல் போகிற ரூட்டில் வர ஒரு சில முக்கியமான ஊர்கள் நான் சொல்கிறேன். இப்போ நாம் கடந்து போகிற பகுதி பார்த்திங்கன்னா திம்மாவரம். செங்கல்பட்டு பைபாஸுக்கு அடுத்து வர ஒரு முக்கியமான ஒரு கிராமம் திம்மாவரங்க. திம்மாவரம் அந்த பகுதியை கடந்து போகிறோம். இந்த டிட்வா புயல் தாக்கத்தால் சென்னையை சுற்றி இருக்கிற பகுதி, புறநகர பகுதிகள் எல்லாம் பார்த்திங்கன்னா மிஸ்ட்டு மூடி. இதை பாருங்கள், பார்த்தாவே தெரியும், வெயிலே இல்லைங்க. அப்படியே ஏதோ ஒரு ஈவினிங் 6 மணிக்கு வீடியோ எடுக்கிற மாதிரி இருக்குது. நாம் இப்போ ஆத்தூர்ன்ற பகுதியை நோக்கி வந்துட்டோங்க. ஆத்தூர் பகுதி நமக்கு வலது பக்கத்தில் செங்கல்பட்டு காஞ்சிபுரம் அரக்கோணம் போகிற அந்த ட்ரெயின் ரூட்டுங்க, அதுவும் பயணமாகுது. காலையில் 9:30 மணிக்கு நான் வீடியோ எடுக்கிறேன். எப்படி இருக்குது பாருங்கள் இந்த மிஸ்ட்டு. இப்போ நாம் வந்திருக்கிற இந்த இடம் பார்த்திங்கன்னா பாலூருன்ற இடம். இங்கே இடத்துல இது பாருங்கள், நமக்கு வலது பக்கம் ரைட் சைடில் ரயில் நீர். நமக்கு ட்ரெயினில் போனால் வாட்டர் பாட்டில்லாம் வாங்குகிறோம் பார்த்திங்களா, ரயில் நீர், அதோட பிளான்ட் இங்கே தாங்க இருக்குது. இந்த பாலூருன்ற கிராமத்தில் அந்த ரயில் நீர் பிளான்ட் இருக்குது. கண்ணால் பார்த்தாச்சுங்க பாலாறை. இந்த பழைய சீவரத்துக்கு முன்னாடி, பழைய சீவரம் தான் இது, அங்கே ஒரு ஸ்டெப் டேம் இருக்கும், தடுப்பணை. அதை நிரம்பி தண்ணி போகுதுங்க. பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருக்குது. வட தமிழ்நாட்டினுடைய ஒரு மிக முக்கியமான ஆறு. வட தமிழ்நாட்டு இந்த பகுதிகளில் காஞ்சிபுரம், வேலூர், திருப்பத்தூர், செங்கல்பட்டு இந்த மாவட்டங்களின் உயிர் நாடி பாலாறை பார்த்தாச்சுங்க. இந்த பழைய சீவரத்தத்துக்கு அடுத்து காஞ்சிபுரம் போகிற அந்த ஹைவேவிலேருந்து நாம் இடது பக்கம் திரும்பி திருமுக்கூடல் உள்ளே போனோங்க. அங்கே தான் அந்த ஆறுகள்லாம் ஒன்றா சேர்கிற இடம். அந்த இடத்துக்கு நம்ம பயணம் பண்ணுவோம். இந்த இடத்துல 2 கோயில்களும் இருக்குது, ரொம்ப ஃபேமஸான கோயில்கள். இதோ இந்த மலை மேலே இருக்குது பாருங்கள், இது லட்சுமி நரசிம்மர் கோயில். திருமுக்கூடல் உள்ள அப்பன் வெங்கடேச பெருமாள் கோயில் ஒன்று இருக்குது. இதையும் இந்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். இது ஒரு இயற்கை சார்ந்த, மண் சார்ந்த ஒரு ஆன்மீக பயணமாக இந்த வீடியோ இருக்குங்க. இந்த பழைய சீவரத்தில் இருந்து இடது பக்கம் திரும்பினீங்கன்னா இந்த பாலாறை கடக்கிறதுக்கு, இந்த பக்கம் இருந்து அந்த பக்கம் கடக்கிறதுக்கு, இந்த பாருங்கள், இதில் ஒன்று இதோ வருது பாருங்கள், இது பாலாறு, அது செய்யாறு 2. இன்னொன்று என்னான்றதை நான் அங்கே போய் சொல்கிறேன். அந்த பாலத்தில் நம்ம போய்கிட்டு இருக்கோம். இதை பாருங்கள், இப்போ நாம் இருக்கிற இந்த இடம்தான் அந்த திருமுக்கூடலுங்க. இதுக்கு பக்கத்தில் அப்பன் வெங்கடேச பெருமாள் கோயில் ஒன்று இருக்குது. அதுவும் ஒரு மிகப்பெரிய விசேஷம். அதையும் நான் சொல்கிறேன். இந்த இடத்துல தாங்க நிற்கிறோம்.
இதெல்லாம் உண்மையிலேயே வந்து வட தமிழ்நாட்டினுடைய நீர் ஆதாரத்தில் மிக முக்கியமான ஆறு பாலாறு. அதுக்கப்புறம் தென்பெண்ணை இருக்குது. அது வந்து திருவண்ணாமலை, கிருஷ்ணகிரி, கடலூர் மாவட்டங்கள் அப்படி போயிடுது தென்பெண்ணை. இந்த பக்கம் சென்னையை ஒட்டி செங்கல்பட்டு, காஞ்சிபுரம் மாவட்டங்கள் இந்த பகுதியில் மிகப்பெரிய நீராதாரமாக இருக்கிறது இந்த பாலாறுங்க. இப்போது நாம் வந்த வழி பாருங்கள், நான் அப்படியே ஜூம் பண்ணி காட்டுறேன். அந்த மெயின் ரோட்டில் பழைய சீவரம், அந்த லட்சுமி நரசிம்ம பெருமாள் கோயில் இருக்கா, அப்படி தான் வந்தோம். வந்து அந்த லட்சுமி நரசிம்ம பெருமாள் கோயிலை தாண்டினோடனே ஒரு இடத்துல இடது பக்கம் திரும்பி உள்ளே வரும். அந்த இதோ வருது பாருங்கள், அந்த மேம்பாலம் வழியாக தான் நம்ம உள்ளே வந்தோம். ஆமாம், அந்த மெயின் ரோட்லேருந்து உள்ளே வர்றது தான் திருமுக்கூடல். திருமுக்கூடல்ன்ற ஊர் வந்து உள்ளே இருக்குது. நம்ம அந்த வழியாக தான் வந்திருக்கோம். பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குங்க. ஆனால் தண்ணி கம்மியாக தான் போகுது, ஏன்னா மழையும் கம்மி தான். மழை வந்து இந்த வருடம் வந்து பெரிய அளவில் அந்த பக்கம் வேலூர் மாவட்டம் பாலாறு வந்து பார்த்திங்கன்னா வாணியம்பாடி பகுதியில் தான் தமிழ்நாட்டில் என்ட்ராகுது. ஆமாம், அதனால் அங்கெல்லாம் மழை கம்மின்றதால நீர் வருது. இப்போ நாம் பார்க்குற இந்த ஆறு வந்து செய்யாறுங்க. இந்த திருமுக்கூடலில் தான் பாலாறு, செய்யாறு, அதுக்கப்புறம் வேகவதின்னு ஒரு ஆறுங்க. அது இப்போ காணாமையே போயிடுச்சு. இங்கே இந்த நீரேற்று நிலையத்தில் ஒருத்தர் பணிபுரிகிறார், அவர்கிட்ட கேட்டேன். அதெல்லாம் ரொம்ப வருஷம் ஆயிடுச்சுங்க. அது காஞ்சிபுரத்துக்கு பக்கத்தில் கீழம்பின்ற இடத்துலையே அந்த ஆறு வந்து அப்படியே மறைஞ்சி போச்சு. மறைஞ்சி போச்சுன்னா என்ன, ஆக்கிரமிப்பு அதோடு முடிஞ்சு போச்சு. அந்த வேகவதி இவ்வளோ தூரம் வர்றதில்ல. இப்போ இந்த இடத்துக்கு வர்றது 2 ஆறுகள் வருதுங்க. இப்போ இந்த கம்பம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த மின் கம்பம். இப்போ நாம் நிற்கிற இந்த இடம், இந்த தண்ணி பாருங்கள் எவ்வளோ க்ளீனாக இருக்குங்க. கிறிஸ்டல் கிளியர்னு சொல்லுவாங்களே, அவ்வளோ க்ளீனாக இருக்குது பாருங்கள். அந்த அந்த தண்ணியை பார்த்தாவே தெரியும் உங்களுக்கு எவ்வளோ க்ளீனாக, எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இது வந்து செய்யாறுங்க. இப்போ வர்றது வந்து செய்யாறு. இது என்னடா ஒரு ஆறுன்னு கேட்குறீங்களா? இப்படியும் ஒரு ஆறு இருக்குது. நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். தெரிஞ்சிருக்கிறவங்களுக்கு என்னோடய வாழ்த்துக்கள். தெரியாதவங்க தெரிஞ்சுக்குங்க. செய்யாறுன்னு ஒரு ஆறு. அந்த ஆறு, அதை பற்றி நான் அடுத்தடுத்த வீடியோவில் சொல்கிறேன். இப்போதைக்கு இங்கே இந்த இடத்துக்கு வர்றது இதோ நம்ம நிற்கிற இடம் செய்யாறுங்க. அப்படியே அந்த சைடு அங்கே ஒரு மின்கம்பம் தெரியுதா, நான் ஜூம் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். அதோ தெரியுதா, அந்த பக்கம் அந்த மின்கம்பங்க அங்கே வர்றது அப்படி வருது பாருங்கள். அந்த பக்கத்தில் இருந்து வந்து அந்த மின்கம்பம் இதோ இந்த இடத்துல இந்த செய்யாறு பாலாறு இரண்டும் ஒன்றா சேர்ந்து இங்கேருந்து ட்ராவல் ஆகி இப்போ நாம் நிற்கிறது இந்த மின்கம்பம். இது வந்து செய்யாறு. உள்ளார அந்த மின்கம்பம் அது பாலாறு. இந்த பாயிண்டில் ரெண்டும் ஒன்றா சேர்ந்து அப்படியே ட்ராவல் ஆகி செங்கல்பட்டெல்லாம் தாண்டி கல்பாக்கம் பக்கத்தில் வங்கக்கடலில் கலக்குதுங்க. ஆமாம், வங்கக்கடலில் கலந்துருது இந்த பாலாறு. உண்மையிலே இந்த பகுதிகள், இந்த காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, இந்த பாலாறு வழிநெடுகளும் இந்த பகுதிகள்லாம் விவசாயம் செழிப்பாக இருக்கிறதுக்கு காரணமே இந்த பாலாறு. இந்த பாலாறுலேருந்து நிறைய விவசாயத்துக்கு இதை பாருங்க, நிறைய தண்ணிகள் குடிநீருக்காக போர் நீரேற்று நிலையம் இங்கே தான் இருக்குது. ஸோ இங்கே தான் இருக்குது. அந்த அண்ணன் இங்கே தான் வேலை செஞ்சார். அவர்கிட்ட தான் கேட்டேன் இந்த விஷயத்தை பற்றிலாம். நிறைய போர் போட்டு இந்த இடத்துலேருந்து குடிநீருக்காகவோ கிராமங்களோட குடிநீர் தேவையை இன்றைக்கும் இந்த பாலாற்று நீர் தாங்க இந்த பகுதிகளில் குடிநீர் தேவைக்காகவே மெயினாக பயன்படுது. அதுக்கப்புறம் விவசாயத்துக்கு நிலத்தடி நீர் பாலாறில் தண்ணி வந்தால் தான் இந்த பகுதியோட நிலத்தடி நீரெல்லாம் உயருங்க. ஆனால் இந்த பாலாறெல்லாம் பார்த்திங்கன்னா 80-90களிலே சுரண்டி எடுத்துட்டாங்க. இந்த செங்கல்பட்டு, காஞ்சிபுரம் பகுதிகளில் அப்போ சென்னையினுடைய கட்டுமான தேவைக்காக 80-90களில் ஏகப்பட்ட மணலை சுரண்டிட்டாங்க. இதுக்கப்புறம் ஒன்றுமே கிடையாது சுரண்டுறதுக்கு அப்படின்னு இப்போ விட்டுட்டாங்க. இதெல்லாம் எங்கே போய் முடிய போகுதுன்னு தெரில. இயற்கைக்கு நாம் எதுவும் உபகாரம் செய்யலைன்னா கூட பரவாயில்ல, இயற்கைக்கு உபதிரவம் செய்யாது இருந்தால் அந்த இயற்கை நம்மளை காப்பாற்றுங்க. இல்லைன்னா இப்போ இந்தோனேஷியாவில், தாய்லாந்தில், இலங்கையில் இந்த டிட்வா புயல் மிகப்பெரிய சேதத்தை ஏற்படுத்துச்சு. அதிலிருந்து நாம் கொஞ்சம் தப்பிச்சிட்டோன்னு நம்ம ஒன்றா பெருமை பேசிக்கலாம், நிம்மதி கொள்ளலாம். ஆனால் இதே போல் ஒரு நிகழ்வு ரொம்ப தூரத்தில் இல்லை, மிக அருகில் இருக்குது. நம்மளுக்கு இயற்கை பேரழிவு நடக்கும். இயற்கையை நீ வந்து துரோகம் பண்ணினா இயற்கை உனக்கு திரும்ப அந்த விஷயத்தை சொல்லும். ஏற்கனவே நிறைய முறை சென்னைக்கும் இந்த வட தமிழ்நாட்டுக்கும் சொல்லியிருக்கு. அப்போ கூட திருந்துற பாடாக இல்லை இந்த அரசுகள்.
மக்களுக்காவது விழிப்புணர்வு வரும்னு பார்த்தா அதுவும் இல்லை. நீர்நிலைகள் இல்லைன்னா உலகம் இல்லைங்க. நீரின்றி அமையாத உலகு. அது அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போகணும். நீங்கள் சென்னையில் மாலுக்கெல்லாம் பசங்களெல்லாம் கூப்பிட்டு போகிறீங்க, தப்பே சொல்லலை, நல்ல விஷயம். வாங்க, இந்த மாதிரி ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு வந்து காமிங்க. இதெல்லாம் அவங்க தெரிஞ்சுக்கணுங்க. அவங்க புக்கில் பார்க்குறது ஒரு பெரிய விஷயம் இல்லை. புக்கிலேயே பார்த்துக்கிட்டு இருந்தால் நேரில் கூப்பிட்டு வாங்க, காமிங்க. அவங்களுக்கு இதோட முக்கியத்துவத்தை உணர்த்துங்க. அடுத்த தலைமுறை இதெல்லாம் தெரிஞ்சாதான் இதெல்லாம் வந்து இருக்கும், இல்லைன்னா ரொம்ப கஷ்டம். ஓகே, வாங்க நம்ம அப்படியே போயிட்டு இந்த பக்கத்துலேயே அவ்வளோ அழகாக இருக்குங்க அந்த அப்பன் வெங்கடேச பெருமாள் அந்த ஆலயத்தை பார்த்துட்டு இந்த இடத்துல தாங்க இருக்கோம். அப்பன், ஆமாம், வெங்கடேச பெருமாள் பக்கத்தில் பாருங்கள். இந்த பக்கம் பாருங்கள் பாலாறு. பாலாற்றின் கரையிலேயே அப்படியே ஒட்டி இந்த கோயில் வந்து இப்போ தொல்லியல் துறை, இந்திய தொல்லியல் துறை கட்டுப்பாட்டில் இருக்குங்க. அருள்மிகு அப்பன் வெங்கடேச பெருமாள் திருக்கோயில் போர்டெல்லாம் வச்சுருக்காங்க. காலையில் 9 மணிக்கு திறக்கிறாங்க, 12 மணிக்கு மூடிடுறாங்க, திரும்பவும் ஈவினிங் 4 மணி 6 மணி. இதில் என்னடா விசேஷம்னு பார்க்குறீங்களா? இது எப்படி திருமுக்கூடல் எப்படி 3 ஆறுகள் சங்கமமோ அதே மாதிரி இந்த இடத்துல பெருமாள் பார்த்திங்கன்னா பிரம்மா, சிவன், விஷ்ணு இந்த 3 கோலங்களும் சேர்ந்து பெருமாளுக்கு இந்த இடத்துல நெற்றிக்கண் இருக்குங்க. ஆச்சரியமான விஷயம். சிவனுக்கு தான் நெற்றிக்கண் இருக்கும், இந்த இடத்துல பெருமாளுக்கே நெற்றிக்கண் இருக்குது. அப்படிப்பட்ட ஒரு விசேஷமான பெருமாள் இந்த பகுதிக்கு வரப்போ இந்த ஆறுகள், இந்த ஆன்மீக, இது ஒரு மண் சார்ந்த ஆன்மீக பயணமாக கூட நீங்கள் எடுத்துக்கலாம். ரொம்ப அழகான ஒரு கோயிலுங்க, ரொம்ப அமைதியாக இருக்குது. ஆமாம், யாருமே இல்லை, நான் இன்னொரு 2-3 பேர் இருக்கோம், அவ்வளோதான். முழுவதும் கருங்கற்களாலேயே கட்டியிருக்காங்க. சோழர் காலத்தில் நிறைய பேர் இது பண்ணியிருந்தாலும் சோழர் காலத்தில் தான் மெயினாக இந்த கோயில் வந்து அவங்க தான் புனரமைச்சிருக்காங்க. இந்த கோயில் சுற்றி இருக்கிற இந்த கருங்கற்கள் ஃபுல்லாக கல்வெட்டுங்க, கல்வெட்டு இருக்குது. ரொம்ப ஒரு விசேஷமான கோயில், ரொம்ப மனதுக்கு அமைதியாக இருக்குது. இந்த பாலாறு அதை ஒட்டியே இந்த கோயில் இருக்குது. அவ்வளோதாங்க, இந்த அப்பன் வெங்கடேச பெருமாளை தரிசனம் பண்ணிட்டு வந்துட்டேன். வாங்க இப்போ அப்படியே நாம் அந்த பழைய சிவரம் வந்தோம் பார்த்தீங்களா, அந்த மெயின் ரோட்டில் இருக்கிற அந்த லட்சுமி நரசிம்ம பெருமாள் கோயிலுக்கும் போயிட்டு இந்த வீடியோவை அப்படியே முடிச்சுக்கலாங்க. இந்த பாலாறு, செய்யாறு இதை தனித்தனியாக இன்னும் க்ளீனாக காமிக்கணுன்றதுக்காக திரும்ப வரப்போ ஒரு முறை எடுத்துருக்குங்க. இந்த செய்யாறு ஒரு இடது பக்கம் இந்த சைடு இதை பாருங்கள், இது செய்யாறு ஆச்சுங்களா, இது வந்து செய்யாறு. அந்த பக்கம் அதை வருது பாருங்கள், அது வந்து பாலாறு. இதை திரும்ப உங்களுக்கு காமிக்கணுன்றதுக்காகவே எடுக்கிறேன். ஆமாம், அது வந்து இப்போ பார்க்குறது பாலாறு, இது வந்து செய்யாறு. இதுக்கு நடுப்புற தீவு போல் ஒரு மணல் திட்டு இருக்குங்க, இரண்டும் தனியாக பிரிஞ்சு வருது. இது பாலாறு, இந்த இடம் பாலாறுங்க. இப்போ நாம் அந்த பழைய சீவரம் லட்சுமி நரசிம்மர் கோயில்கிட்ட வந்துட்டுங்க. இங்கேருந்து பாருங்களேன், நாம் போயிட்டு திரும்ப வந்த வழி, அந்த மரங்கள் அடர்த்தியாக இருக்குது பாருங்கள், அங்கே தான் அந்த அப்பன் வெங்கடேச பெருமாள் கோயில். அந்த பாலம் வழியாக தான் நம்ம உள்ளே போனோம். இந்த பக்கம் பாலாறு, அப்படியே ஆப்போசிட்டில் ஒரு சின்ன குன்றில் இந்த லக்ஷ்மி நரசிம்ம பெருமாள் கோயில் இருக்குங்க. அவ்வளோ அழகான ஒரு கோயில், சூப்பராக இருக்குது. அவ்வளோதாங்க, கோயிலுக்குள்ளே போயிட்டு லட்சுமி நரசிம்மரை வணங்கிட்டு வெளியில் வந்துட்டேன். இந்த இயற்கை, இந்த டிட்வா புயல் சமயத்தில் சாரல் மழை, ஆனால் வீடியோ கொஞ்சம் ரொம்ப டல்லாக இருக்குங்க, மிஸ்டு ஃபார்ம் ஆனதால். அதுதான் ஒரே ஒரு குறை, வெயில் காயாதால். மற்றபடி மனதுக்கு மகிழ்வாக இருக்குது. வாங்க அப்படியே போவோம். மழை வந்துச்சுங்க, பார்த்தாவே தெரியும், பயங்கரமாக மிஸ்டு மாதிரி மூடி அப்படியே ஃபார்ம் ஆகிடுச்சு. அழகாக உங்களுக்கு பக்கத்தில் இருந்து காமிக்கணும். இந்த இடத்துல ஒரு தடுப்பணை இருக்குது. ஆமாம், சின்ன தடுப்பணை, பெரிய அணைலாம் கிடையாதுங்க பாலாறில், அதனால தாங்க அந்த நீர் வீணாக போகுது. அங்கே இருக்குங்க நம்ம போன அந்த பாலம், இந்த கோயில், அந்த 2 செய்யாறு பாலாறு சேர்ற இடம், அதெல்லாம் மூடிடுச்சு. இப்போ மிஸ்ட்டு அப்படியே ஃபார்ம் ஆகி மூடிடுச்சு. இப்போ கடைசியாக போய் வந்தோம் இல்லைங்களா நரசிம்மர் கோயில், அது மட்டும்தான் லைட்டாக தெரியுது. சுற்றி ஃபுல்லாக மிஸ்ட்டு ஃபார்ம் ஆகிடுச்சு. ஓகே, நன்றி, வணக்கம். தாங்க இந்த பாலாறு, இந்த செங்கல்பட்டுக்கு பக்கத்தில் இந்த திருமுக்கூலன்ற ஒரு இடம், அற்புதமான இடங்க. அதுவும் நான் இந்த டிட்வா புயல் டைமில் வந்தது
சாரல் மழையில் நனைஞ்சிக்கிட்டே இந்த வீடியோ எடுத்து உங்களுக்கு நான் காமிச்சதில் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அடுத்தடுத்த வீடியோக்கள் இது மாதிரி தான் இருக்கும். மக்களோட வாழ்வியல், சாதாரண மக்களோட வாழ்வியல், அதை சார்ந்த ஒரு விஷயங்கள், நீர்நிலைகள், கலாச்சாரம், இப்படி தான் இருக்கும் நம்ம சேனல் வீடியோ. அடுத்தடுத்து வீடியோக்கள்லாம் நல்ல வீடியோக்கள்லாம் வரும். உங்களுடைய சப்போர்ட் எப்பயுமே தேவை. மறக்காமல் வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். லைக் பண்ணுறப்ப ஹைப்புன்னு ஒரு ஆப்ஷன் வரும், அதை அப்படியே ப்ரெஸ் பண்ணி விட்ருங்க. நிறைய பேருக்கு அந்த வீடியோவை கொண்டு போய் சேர்க்கும். நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.